வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை நேரு நகர் டெம்போ ஸ்டாண்ட் அருகில் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் சார்பில் 23ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா பெரும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 3 நாட்கள் நித்திய பூஜைகள் நடத்தப்பட்டு ஆவணி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு சிங்காநல்லூர் குளத்தில் விசர்ஜனம் நடைபெறவுள்ளதாகவும், வரும் திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை மகா அன்னதான நிகழ்ச்சியும் 4 மணிக்கு ஜமாப் இசை நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளதாக விழா குழுவினர் தெரிவித்தனர். மேலும் இச்சிறப்பு வாய்ந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் நேரு நகர் பகுதியைச் சேர்ந்த இளம் தொழிலதிபர் SVG நிவாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவினை சிறப்பித்தார். அவருக்கு சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது சிவா, கார்த்திக், ஆனந்த், பிரகாஷ், கோபி, சண்முகம், காளிமுத்து, சங்கர், குணசேகரன் மற்றும் யுவராஜ் ஆகியோரும், விழா குழுவினர்கள் கார்த்திக், தமிழ்ச்செல்வன், அஜித் குமார், குண்டாளன், மருதுபாண்டி, ராஜ்குமார் உள்ளிட்ட விழா குழுவினர் 23ஆம் ஆண்டு சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் நடத்தும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர், காவிப்படை தளபதி ஸ்ரீ அன்புமாரி விநாயகர் சதுர்த்தி விழா குழுவினருடன் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டியளித்தார். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து 23 வருடமாக இந்து சமுதாய பணி செய்து கொண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை கோலாகலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நேரு நகர் பகுதியில் 7ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி இந்த பகுதியில் சத்திசேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக கொண்டாடப்படுகிறது. அரசாங்கம் முழுமையாக புது விநாயகருக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட சத்திசேனா இந்து மக்கள் இயக்கத்துக்கு கோவை மாவட்டத்தில் 6 சிலைக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் வருஷம் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கிறோம். விநாயகர் புதுசாக எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு. அரசாங்கம் அந்த புது விநாயகர்களுக்கு அனுமதி வழங்கி பக்தர்கள் அத்தனை பேருமே வழிபடணுங்கிறதான் எங்களுடைய முழுமையான நோக்கம். இதில் சாதி, மதம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. விநாயகர் சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாமரனாக இருந்தால் கூட அவன் நேரடியாக அந்த பந்தலில் சாமி கும்பிட்டு போகிறதுக்காக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு விநாயகர்னால் விவசாயிகள் நிறைய பேர் வாழ்கிறாங்க. இந்த வாழை மரம், பந்தல், நிறைய கொல்கட்டை, சுண்டல், இது போல் விஷயங்கள்லாம் அதிகமாக நாங்கள் பகிர்ந்துட்டுருக்கிறோம். ஒட்டுமொத்த விவசாயினுடைய விழாவாக தான் நாங்கள் பார்த்து தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்ருக்கிறோம். அடுத்த வருடமாவது அரசாங்கம் சத்திசேனா இந்து மக்கள் இயக்கத்துக்கு கோவை மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 25 இடத்துல அனுமதி கொடுக்க வேணும்னு உங்களுடைய மீடியா மூலமாக நான் கோரிக்கை வைக்கிறேன். இப்போ வச்சுருக்கக்கூடிய சிலை நேரு நகர், நாளைக்கு திருவீதி விழா இருக்குது. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு, நாளான்னைக்கு 4 மணிக்கு சிங்கநல்லூர் குளத்தில் விஜர்சனம் செய்கிறோம். அதே போல் வடவெளியில் ஒரு சிலை, நம்ம ஜிவி கார்னரில் ஒரு சிலை, வேளாண்டிபாளையம் ஒன்று, கோயில் மேடு ஒன்று, மொத்தம் 6 சிலை தான் டோட்டலாக வருது. ஆனால் நிறைய சிலைகளுக்கு அனுமதி மறுத்திருக்கு. தயவுசெய்து எந்த அரசாங்கம் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தாலும் விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய தலைவர்கள் வாழ்த்துகள் சொல்கிறதில்ல. அவங்க வாழ்த்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கறதில்ல. குறிப்பாக விநாயகர் சதுர்த்தினால் வாழ்த்து சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒருபட்சமாக செயல்படுறாங்க. இதை சத்திசேனா இந்து மக்கள் இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் வழிபாடு நடத்துறதுக்கு அனுமதி இருக்குது, எல்லா மதத்தினருக்கும் அனுமதி இருக்குது. எல்லா மதத்துக்கு எப்படி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்களோ அதே போல் விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. வந்தே மாதரம். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.